நேற்று நிர்வாக குழு நடந்தது, நானும் கலந்துக்கிட்டேன். இதில் நிர்வாக குழுவில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வந்திருக்குது. இப்போ இந்த நிர்வாக குழு சம்பந்தமாக அல்லது மற்ற கூட்டங்கள் சம்பந்தமாக, கட்சி சம்பந்தமாக நிறைய கேள்விகள்லாம் கேட்குறீங்க. அது பதில் சொல்கிற நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம், என்று தனியும் எங்கள் தாகம், எப்போது நீங்கும் எங்கள் வேதனை, என்று காண்போம் எங்கள் ஒற்றுமை வளர்ச்சி. இதுதான் எங்களுக்கு இருக்கிற வேதனை எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அதனால ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய கேள்விகளை கேட்டு கேட்டு பிரச்சனை ஆகக்கூடாது. நிர்வாக குழுவில் எங்கள் சென்னை அன்புமணி நிர்வாக குழுவில் நீக்கலை, யாரோ அவர் நீக்கிட்டாருன்னு தவறான செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று நீக்கி அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. எங்கள் ஐயாவோ அல்லது நிர்வாக குழு யாரும் பேசலை. நேற்று நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் முழுமையான பட்டியலை மருத்துவர் ஐயாவும் வெளியிடல. இல்ல சார், நிர்வாக குழுல இருந்து அவர் நீக்கலன்றீங்க. ஆனா இன்னைக்கு நிர்வாகிகள் நியமனத்துல அவருடைய பெயரை நீக்கி இருக்காங்களா? அந்த நகல்ல இருந்து அன்புமணி ராமதாஸ் பெயரை இல்ல, இப்ப நீங்க அதுல பெயரை நீக்கி இருக்காங்க. முறையா இந்த அறிவிப்புகள் வெளியிடுறது எல்லாம் ஐயா முறையா அறிவிப்பை வெளியிடுவாரு. இந்த மொஹரம் திருநாளில் நம்முடைய இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் அனைவருக்கும் மருத்துவரையா சார்பிலும் பாட்டாளி மக்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசப்படுவோர், எல்லோராலும் பேசப்படுவோர் சாமி நாகப்ப படையாச்சு. உங்களுக்கு தெரியும். அவரையும் இந்த நாளையில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். சார், 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்துல. அதுல எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் பார்த்தா தான் தெரியும். ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்கள்லாம் கலந்துக்குவாங்க. எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க சார்? எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க? அதுல அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கும். இப்ப நியமன கடிதத்துல பேரு எடுத்துட்டாங்களே சார், அதனால அவருக்கு அழைப்பு இருக்குதா? இல்ல வேற எல்லாம் நடவடிக்கை எடுக்க போறாங்களா? அவரும் வருவாரு, நாங்க எதிர்பார்க்கிறோம்.